தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு வெதர்மேன் பார்த்தசாரதி இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சென்னையில இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கு சார். மழை வந்து தொடர்ந்து எத்தனை நாள் பெய்யும்? நாளைக்கும் மழை, கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் சென்னையில? ஆக்சுவலா 17ஆம் தேதி மாலையில இருந்து நம்ம வந்து கனமழை எதிர்பார்த்தோம் சென்னை மற்றும் புறநகர்ல. அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்ல. காரணம் என்னன்னா, அந்த ட்ரஃப் வந்து நம்ம கிழக்கு திசையிலேருந்து வர காத்தானது அது உள்ள வந்து அந்த ட்ரஃப் ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு மேற்கே இருந்தது. நம்ம 16ஆம் தேதி அன்னைக்கு பேசினோம். அந்த மேற்கே இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடலுக்கு இன்று அதிகாலை வந்து நகர்ந்திருக்கு. ஆனா அதனோட ட்ரஃப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இப்போ தென் தமிழகத்துல எல்லாம் வந்து அந்த ட்ரஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை பலத்த மழை பெய்ஞ்சிருக்கு. அதே போல வந்து இப்ப வட தமிழகம் வரைக்கும் அதனுடைய அந்த அவுட்டர் பேண்ட் சொல்லக்கூடிய அந்த காற்றின் திசை வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு மேல வரல. ஸோ அதனாலதான் நமக்கு அந்த கனமழை வரல. ரெண்டாவது, இப்ப வந்து அந்த கிழக்கு திசை காற்று வந்து சற்று உள்ள ஊடி இருக்கு. நேற்று மாலை 17ஆம் தேதி மாலை பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசை காற்று தான் நமக்கு வந்து கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த வடகிழக்கு திசை காற்று கிழக்கு திசை காற்று உள்ள தள்ளிடுச்சு. ஏன்னா இது வந்து மேற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து கிழக்கு திசை காத்து உள்ள வந்துருச்சு. சோ அதனால வந்து நமக்கு இன்னைக்கு மதியம் முதல் நமக்கு வந்து சென்னை புறநகர்கள்ல வந்து நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. இந்த மழை எப்படின்னா, இது ஒரு வெப்பசலன மழை மாதிரிதான். இப்ப நமக்கு எப்படி ஜூன் டு செப்டம்பர் இந்த தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல அது மாதிரி மழை தான் வந்துடும். ஆமா, அது மாதிரி மழை தான் இது. இது வந்து காற்றின் போக்கு, அதாவது வடக்கு திசையிலிருந்து வர காற்றும் கிழக்கு திசையிலிருந்து வந்த ஈரப்பத காத்து, இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு சென்னைக்கு மேல இப்ப பயணிக்கிறதுனால இன்று மாலையில இருந்து இப்ப வந்து ஒரு 2-3 தடவை நமக்கு மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை வந்து தொடர்ச்சி மழையா இருக்காது. ஏன்னா இந்த காற்று சேர்ற இந்த விஷயம் வந்து நீங்க ஒரு நள்ளிரவு வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபிளா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மழையானது லேசானது இல்ல மிதமானது அவ்வப்போது பெய்யற மழையா தான் இருக்கும். 22ஆம் தேதி வரை இதுதான் நமக்கு நிலை. அதுக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதா சார்? ஆமா. சோ அது வந்து நமக்கு தமிழகத்தை நோக்கி நகர்ந்து சற்று வலுவாக வாய்ப்பு இருக்கு. சோ அப்பதான் நமக்கு வந்து இந்த கனமழைக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கு. இப்ப 22ஆம் தேதி வரைக்கும் அவ்வப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மழை தான், இந்த வெப்பசலன மழை மாதிரி தான் இருக்கும். சார், இப்ப நாளைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புகள் இருக்கு சொல்ல முடியுமா சார்? நாளைக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதுலயும் ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யும். அது ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா இருக்காது. ஏன்னா அது வந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த காற்றின் சுழற்சி இருக்கு. இந்த சுழற்சியினால கேரள பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அந்த பக்கம் கேரளா ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து பரவலாக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து 24 மணி நேரத்துல. அதே மாதிரி 19-20 தேதிகள்ல வந்து மழை வந்து ஓவராலா தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மியா தான் பெய்யும் 21ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பிறகு இந்த 2 சுழற்சி 21ஆம் தேதி அந்த தென்கிழக்கு வங்கக்கடலை உருவாகிற சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும். அதே போல இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த சுழற்சி வந்து தென்கிழக்கு அரபிக்கடல்ல இருக்கும். சோ 2 சுழற்சி, 2 பக்கமும் சுழற்சி இருக்கும் போது இதனால நமக்கு வந்து ஓரளவுக்கு பரவலான மழை வந்து 21ஆம் தேதி தமிழகத்துல நம்ம பார்க்கலாம். 22ஆம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு வட தமிழகத்துக்கு நல்ல மழை இருக்கும். 23ஆம் தேதியில இருந்து வச்சுக்கலாம் நம்ம. சோ அந்த டைம் அப்போதுல இருந்து மழை இது வந்து ஃபர்தரா நமக்கு இது புயலாக மாறப்போகிறதா இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்க போகிறதா இல்ல இது எப்போ எந்த பக்கம் நகருதுன்றதை பொறுத்தான். இப்ப நான் 16ஆம் தேதி நம்ம பேசும்போதே நான் சொன்னேன், அந்த சுழற்சி உருவாகிறது இல்லையா, அது வந்து அரபிக்கடலுக்கு போனா அதன் பிறகும் நமக்கு வந்து அந்த கிழக்கு திசை காற்றானது வரும், தொடர்ச்சியாக வரும். அப்பவும் நமக்கு வந்து 26ஆம் தேதிக்கு பிறகும் நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு. இதே அந்த சிஸ்டம் வந்து ஆந்திரா பக்கம் போச்சு அப்படின்னா
நமக்கு காற்றின் திசையை டோட்டலா மேற்கு திசையில இருந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மழைக்கு வந்து பிரேக் தான். ஓகே. அப்புறம் டிசம்பர்ல திரும்பவும் மழை வருமா அப்படின்னா அது பெரிய சந்தேகம் தான். இந்த டிசம்பர் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க முடியாது. டிசம்பர் மாசம்ன்றது நமக்கு வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். நமக்கு வந்து வந்தா நல்ல மழை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மழை இல்ல பெஞ்சாதான் உண்டுல்ல சார்? ஆமா. இப்ப நவம்பர் மாசம் தான் நமக்கு ஒரு நல்ல மழைக்கான ஒரு மழைக்கான மாதம். மாசம். இந்த மழை தான் நமக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நிலத்தடி நீர், அப்புறம் ஏரிகள் நிரம்புவது, விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய மழைகள் எல்லாமே வந்து நவம்பர் மாசம் மழை தான். டிசம்பர்ல கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழை அதிகமா பெய்யுமே தவிர பரவலா தமிழ்நாட்டுல மழை பெய்யாது. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அதனால இப்ப நம்ம வந்து அடுத்த சிஸ்டம் வந்து நமக்கு எந்த பக்கமா போகுதுன்றத பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். சார் இப்ப 22ஆம் தேதி உருவாகுது சார் காற்றழுத்த தாழ்வு பகுதி. அது வந்து மேபி புயலா மாற வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல அது புயலாக மாறுமான்றது தெரியல. ஆனா அன்னைக்குதான் conditions தெரியுமா? இருக்கு. இப்ப எப்படின்னா வந்து கடல் மட்ட தட்பவெப்பம். ஆமா. அது வந்து ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ 21ஆம் தேதி இல்ல 22 அது உருவாகணும். உருவாக்கிட்டு அது எந்த இடத்தில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுதுன்னு பார்க்கணும். ஏன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் ஒரு புயலுக்கான அடிப்படையே. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறி உருவாச்சுன்னா அப்ப நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அது எந்த இடத்துல உருவாகுறதுன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இது அந்த உருவாகிற அந்த காற்று சுழற்சி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கண்டிப்பா தமிழகத்தை நோக்கி தான் நகரும். வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால 26ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துக்கு பரவலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. நடுவுல 1-2 நாள் மட்டும்தான் கொஞ்சம் பலவீனமான மழை இருக்கு. சப்போஸ் இப்ப கனமழை பெஞ்சாலும் வந்து சவுத்ல தான் ஃபுல்லா பெய்யும் சொல்றீங்களா சார்? ஆமா. அடுத்த 2 நாட்களுக்கு சவுத் சைட்ல தான் கொஞ்சம் மழை அதிகமா தெரியும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, திருப்பூர் இங்கெல்லாம் கூட மழை பெய்யும். ஆனா அங்க கனமழை இருக்காது. பட் கனமழைன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு. அதுவும் 19ஆம் தேதி மட்டும்தான். 20ஆம் தேதியில இருந்து நமக்கு அந்த மழையும் குறைஞ்சு வரும். அதே மாதிரி 19ஆம் தேதி அதிக அளவு மழை பெய்ய போகிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா. தெற்கு மற்றும் மத்திய கேரளால அதிகப்படியான மழை இருக்கு. சார் இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து மேற்குல இருந்து வடமேற்குக்கும் நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? ஆமா. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கீழ்ப்பகுதியில் தான். அதாவது தெற்கு அந்தமான் தீவு பகுதிகளில் தான் அது உருவாகும். ஏன்னா இப்ப இந்த வட துருவம் தென் துருவத்திலிருந்து வரக்கூடிய 2 காற்றானது அது வந்து சந்திக்கின்ற விசை பாத்தீங்கன்னா அது வந்து இலங்கைக்கும் தெற்கு அந்தமான் அந்த நிலையில இருக்கு. அந்த இடத்துல இருக்கு. சோ அந்த இடத்துலதான் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த இடத்துல தான் உருவாகும். அப்ப அங்கிருந்து வடமேற்கு திசை நகரும் போது கண்டிப்பாக வட தமிழகத்தை நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சில கணினி மாதிரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா அது ரொம்பவும் வலுவடையாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மன்னார் வளைகுடா வரை சென்று தென் தமிழகத்துக்கு போற மாதிரி காமிக்குது. இது வந்து நம்ம இது கிட்ட வரும்போது அதுதான் சொன்னா அது எந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகிறது, அது எந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்டென்சிட்டி அதிகமாகும்ன்றத பொறுத்துதான் அது எந்த பக்கம் நகரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சோ அதனால இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 26ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தேகமே இல்லை. பரவலாக தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். ஆமா. 22ஆம் தேதி வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். இப்ப அன்னைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்ல முடியுமா சார்? எனி பாசிபிள் இருக்கா? 21ஆம் தேதின்னு பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயுமே சற்று மந்தமான மழை தான் இருக்கும். ஏன்னா அது வந்து தென்கிழக்கு வங்கக்கடல தான் உருவாக போகுது. அது அருகே வரதான் உங்களுக்கு வந்து மழையோட தீவிரம் அதிகமாயிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து நமக்கு கொஞ்சம் அந்த தமிழகத்துல வந்து அந்த தீவிரங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகிற அந்த லோ பிரஷர் சிஸ்டம் இல்லையா, அது நம்ம தமிழகத்தை நோக்கி வரும்போது முதல்ல டெல்டா பகுதியிலேருந்து தான் மழை ஆரம்பிக்கும். டெல்டா பகுதியிலேயே மழை ஆரம்பிச்சு படிப்படியாக அது மேல அந்த வடமேற்கு திசையில் நகரும் போது படிப்படியாக அடுத்தது கடலூர், பாண்டிச்சேரி அப்படி வந்து மேல அதுக்கப்புறம் மழைக்கு பார்த்தா சென்னைக்கு வரும். சோ இந்த மாதிரி தான் படிப்படியா ஸ்டார்ட் ஆகும். சோ எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து தெற்கு திசையில தான் தெற்கு தமிழகத்துலதான் அதிகமான மழை பெய்யும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் இந்த டெல்டா பகுதிகளில். அதுக்கப்புறம் தான் வட தமிழகத்துக்கு வரும். சோ 21ஆம் தேதி நமக்கு வந்து லேசான அல்லது மிதமான மழை அந்த பகுதிகளில் இருக்கும், டெல்டா பகுதிகளில். 22க்கு மேலதான் நமக்கு வரும்.
வட ஓகே. தமிழகத்துக்கு மேல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் 21 வந்து அங்க ஆரம்பிச்சு 22 நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டா சார்? ஆமா, அதேதான். சார் இப்போ அந்த சமயத்துல வந்து கனமழைக்கு சென்னைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கரெக்ட் தானே சார்? 23ஆம் தேதியில இருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ம். கிழக்கு திசை காற்று வந்து ரொம்ப வேகமா உள்ள வருது. எங்கன்னா தெற்கு சீன பெருங்கடல்ல இருந்து, தெற்கு சீன கடல்ல இருந்து வங்கக்கடல் வழியாக தமிழகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே வந்து கிழக்கு திசை காற்று வலுவாக வருகிறது. சோ அந்த வலுவா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மழை மேகங்கள் அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு மான்சூன் ஜெட்னு சொல்லுவோம். அந்த ஜெட்டோட வேகத்தை பொறுத்ததுதான் அந்த ஈரப்பதம் வந்து நமக்கு வேகமாக தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும், ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். சோ அப்போ காற்றின் வேகம் அதிகமாகும் போது கண்டிப்பா அந்த 23ஆம் தேதியில நமக்கு கனமழை இருக்க வாய்ப்பு. ஸோ கடைசி கேள்வி, இப்போ இந்த நாட்கள்ல வந்து மீனவர்கள் கடலுக்கு போகலாமா வேண்டாமா? சப்போஸ் கடலுக்கு போற மாதிரி இருந்தா எந்த டேட்ல போலாம் சார்? இல்ல, கடலுக்கு போறது வந்து இப்போ தென்கிழக்கு அரபிக்கடல்ல இந்த சுழற்சி இருக்கு. அடுத்தது வந்து அந்த சுழற்சி வந்து இந்த காற்றின் திசையை வந்து அது உள்ள இழுக்குது. அப்ப என்ன ஆகும்னா மன்னார் வளைகுடா பகுதிகள்ல இருந்து காத்து வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் வந்து அரபிக்கடல் வரைக்கும் உங்களுக்கு காற்றோட அந்த விசை வந்து வேகமாக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பாதுகாப்பான விஷயங்கள் தான் இது. இது வந்து கண்டிப்பா இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்றது நல்லது. ஏன்னா காற்றின் விசை, காற்றின் வேகம் அடுத்த 2 நாட்களுக்கு அந்த வேகம் கண்டிப்பா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய வாய்ப்பு தென் தமிழகத்துல இருக்கு. ஸோ அதனால அந்த பகுதியில இருக்கிறவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி அப்பப்போ வர அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.